வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு மிதுன ராசி நண்பர்களுக்கான அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலத்தில் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். பொதுவாக இந்த மாதத்தில் தொழில் வளம் நல்லா இருந்தாலுமே குழப்பங்களுக்கும் அவமானங்களுக்கும் பஞ்சமில்லை. ஏன்னா இந்த மாதம் முழுதுமே குடும்ப உறவுகளும் சரி, உங்களுடைய தொழில் போட்டியாளர்களும் சரி, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் டார்கெட். உங்களுடைய லாபத்துக்கும் நீங்கள் தான் டார்கெட். உங்களுக்கான அவமானம் வரத்துக்கும் மற்றவங்க உங்கள் மேலே வைக்கிறது ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் நாம் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தோட கிரகநிலை பொது பலன் எப்படி இருக்குது, குடும்பம், திருமணம், பெண்கள், தொழில், வியாபாரம், பொருளாதாரம், நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. கிரகநிலைன்னு பார்த்தா இந்த மாதம் முழுசுமே 10 ராகு, 7க்கு அதிபதியான குரு பகவான், 12 5ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிர பகவான் சூரியனோடு முதல் வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாய் 11 10 கேதுன்னு சொல்லி கிரகநிலைகள் ஓரளவுக்கு அற்புதமாக இருக்குது, மோசம்னு சொல்ல முடியாது. ஆனால் அஷ்டம சனி முடிஞ்சு ஒரு பெரிய புயலுக்கு பின் இந்த அமைதியான நேரத்தில் இந்த ஜூலை மாதம் எப்படி நம்ம கை தூக்கி விட போகுது அப்படிங்கிறதா ஒரு சுவாரஸ்யம், ஒரு பெரிய ரகசியம்னு சொல்லலாங்க. அஷ்டம சனிக்கு அப்புறம் இந்த கிரகநிலை மிதுன ராசிக்கு இன்னியாவது நல்லா இருக்குமா அப்படிங்கிறதா. ஏன்னா அஷ்டம சனிலேயே படாத அவமானங்கள் பட்டாச்சு, இழப்புங்கிறத தாண்டி அவமானங்கள் அத்தனை பட்டாச்சு. ஆனால் இந்த அஷ்டம சனிக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த சனி வக்கரப்பெயர்ச்சியாக இருக்கட்டும், இந்த ஜூலை மாத கிரகநிலையாக இருக்கட்டும், இன்னுமே ஒரு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள், அவமானங்கள், குடும்பத்தியல் குழப்பங்கள், இது எல்லாமே உருவாக்குறதுக்கு ரெடியாக இருக்குது. யார் உருவாக்குவா அப்படின்னா 90% குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு இந்த அவமானங்கள், குழப்பங்கள் உருவாகுங்க. இந்த மாதம் முழுசுமே வேலை நல்லா இருக்கும். வேலையில் அலைச்சல் அதிகமாக இருந்தாலுமே அவசரப்படாதீங்க. காரணம், இந்த மாதம் முழுசுமே ராகு பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால வேலை, வியாபாரம் சார்ந்த இடர்பாடுகள், இழுபறிகள் இருக்குங்க. நிதானமாக இருக்கணும். அவசரமே எந்த வேலையும் பண்ணாதீங்க. சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி, பெரிய தவறுக்கு வழிவகுத்துரும். அதே மாதிரி ஒரு சின்ன வார்த்தை கூட ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கிடும். ஏன்னா நீங்கள் மனசுக்குள்ள உங்கள் அந்த வார்த்தை இருக்க வரைக்கும் அதனுடைய வேல்யூ 0 இருக்கும், அல்லது 0க்கு கீழே கூட இருக்கும். நீங்கள் வார்த்தையை வெளியே விட்டுட்டீங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா செகண்டுக்கு செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆகிட்டா போயிட்டே இருக்கும். அதனால் நிதானமாக இருக்கணும். பேச்சுலேயும் சரி, செயல்லையும் சரி, வேலையிலையும் சரி. நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, பைக் ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்கன்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் கான்சன்ட்ரேஷன் வைங்க. எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, உற்பத்தி சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு சாதிக்கிறதுக்கு, அதில் லாபம் வரத்துக்கு டைம் நல்லா இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டில் அதிபதியான குரு பகவான் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிலைங்கிறது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு, இங்கெல்லாம் வேலை போய் வாங்கிறதுக்கோ, அங்கே போய் வேலை செய்கிறதுக்கோ, அல்லது அங்கேருந்து ஒரு ஆர்டர்ஸ் வரத்துக்கோ, நீங்கள் செய்கிற பிஸ்னஸை பொறுத்து அதனுடைய தரம் அப்படிங்கிறது அதிகமாகனு வச்சுக்கோங்க. நீங்கள் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா வெளியூர்லேருந்து ஒரு ஆர்டர் வரும். அந்த மாதிரி இன்னும் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா வெளி மாநிலம், இன்னும் கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா வெளிநாடு, இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, வரலாம். சரிங்களா? நல்லா இருக்குது. பிஸ்னஸ் நல்லா இருக்கிறதுனால நம்ம ஒரு ஆர்டர் சார்ந்து வேலை செய்கிறோன்னா அது அப்படி தானே வந்தாகணும். இங்கே ஒரே பக்கம் இருந்து ஒரே ஊர்கள்லேருந்து வராது இல்லையா? அதனால் அதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதம் தொழில் சார்ந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் அல்லது சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்கள் அவங்களுடைய நட்பு கிடைக்கக்கூடிய மாதமாகவும், அவங்களுடைய சப்போர்ட் உங்கள் பிஸ்னஸுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாகவும், அல்லது நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸுக்கு ஒரு ஃபினான்ஸ் தேவைப்படுதுன்னு வைங்களேன், ஒரு பெரிய மனிதர் உங்களுடைய உழைப்பை பார்த்துட்டு சரி நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸை விரிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்குங்க. சனி வக்கரப்பெயர்ச்சி ஓரளவு ஒரு நட்பலனை கொடுத்தாலுமே இப்போ நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும். டைம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 1000 ரூபா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு 1,00,000 ரூபா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், 1 கோடி ரூபா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ கையில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் பிஸ்னஸ் பண்ண முடியும். டைம் நல்லா இருக்குது. ஆனால் அதுக்கான ஒரு பொருள் நம்மள்ட்ட ஸ்டாக் இருந்துச்சுனாவோ, அல்லது பொருள் வாங்கிறதுக்கான பணம் இருந்துச்சுன்னா தான், பணம் இருந்தால் தான் அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. நேரம் நல்லா இருக்குது, ஆனால் அங்கே குடோனில் ஸ்டாக் இல்லைன்னா நீங்கள் எதை வைப்பீங்க? ஆனால் அதுக்கான முயற்சி, அதுக்கான சின்ன சின்ன பிஸ்னஸ் கண்டிப்பாக செட் ஆகும். ஏன்னா சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நாம் கண்டிப்பாக மறக்கக்கூடாது. ஏன்னா ஒரு 10 ரூபா பிஸ்னஸ் தானே விடக்கூடாது, 100 ரூபா பிஸ்னஸ் தான் விடக்கூடாது.
அந்த 10 ரூபா பிஸ்னஸை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பல கோடி ரூபா பிஸ்னஸாக மாறுறதுக்கும் இந்த மாதம் சப்போர்ட் பண்ணும். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, ராசிக்கு முதல் வீட்டில் சூரியன் சுக்கிரன் இவங்களுடைய காம்பினேஷன் இருக்கிறனால பல வகையில் வந்து மாணவர்கள் நல்லா இருக்குது. விடாமுயற்சியை நீங்கள் படிச்சிங்கன்னா சூப்பராக இந்த படிப்பு செட் ஆகும், சக்ஸஸ் கொடுக்கும். சுக்கிரன் சூரியனுக்கு துணையாக செவ்வாய் பகவான் 11ஆம் வீட்டில் அமர்ந்த 5ஆம் வீட்டை பார்க்குறதுனால படிப்பில் வந்து சாதிக்க வேணும், எப்படி வந்து டெவலப் ஆகணும், பெரிய இடத்துக்கு நம்ம முன்னேறணும் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணங்கள் நிறையா வரும். அதை நோக்கி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அது பல முயற்சிகளை பல வெற்றிகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் நல்லா படிங்க. குடும்பம் திருமணம் எப்படி இருக்குன்னு பார்த்தா 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கேது பகவான் மாறி மாறி இருக்கக்கூடிய இந்த நிலை பணத்துக்கு பஞ்சம் இல்லைன்னு சொன்னாலுமே உங்களுக்கு அவமானத்துக்கும் பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம். இந்த அவமானத்தை அந்த குழப்பத்தை யார் கொடுப்பாங்க அப்படின்னா வெளியாட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று இந்த சிண்டு முடின்னு சொல்லுவாங்க, ஆள் மேலே ஆள் தூக்கி போடுறது, இப்படியெல்லாம் எங்கள் சைடு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை கிளப்பி அதில் வந்து உங்களை குற்றவாளி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறது யாராக வேணாலும் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த மாதம் இடம் தராதீங்க. ஏதாவது ஒரு சின்ன வாக்குவாதம் வந்தால் கூட அமைதியாக இருந்துக்குங்க. அமைதியாக இருக்கும்போதே கெட்ட பேர் வரும், அதையும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ரொம்ப அமைதியாக இருந்தீங்கன்னா தான் சரியாகுது. இந்த 15 நாள், இந்த ஜூலை 15 நாள் வரைக்கும் இதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு சண்டை சச்சரவு சின்ன பேஜினாலுமே இதை மனசில் வச்சுட்டு தயவு செஞ்சு அமைதியாக இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய குழப்பத்தை வந்து தவிர்க்கிறதுக்கு இது செட் ஆகும். ஏன்னா சண்டை பெருசாச்சுன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறது, வேறு இடம் மாறுறது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற ஏரியாவில், வேலை செய்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த நன்மதிப்புங்கிறது குடும்பத்தில் இந்த மாதம்தான் எதிர்பார்க்க முடியாது. குடும்பத்தில் எதிர்பார்க்க முடியாது. அதுவுமே இந்த 15 நாள் சுத்தமாக எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் உங்களை டார்கெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, உங்களை கார்னர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம். இந்த உறவுகள் அப்படின்னு நான் சொல்ல வரல, அது எந்த உறவு வேணாலும் இருக்கலாம். ஏன்னா டைம் சரியில்லாத போது எப்படி வேணாலும் நடக்குங்கிறதுனால கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருங்க, கவனமாக இருங்க. யாராவது எதாவது பேசினா கூட முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக அந்த இடத்த கடந்து போகிறதுக்கான மன வலிமையையும் அதுக்கான ஒரு முயற்சியை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ இது எல்லாத்து வீட்லேயும் இருக்கும் அப்படின்னாலுமே அது வீட்டில் இருக்கிறவங்களே வந்து ஒரு வார்த்தை பேசிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு கோபம் வருது, ஒரு அடி அடிச்சிட்டாங்கன்னா அந்த அடிங்கிறது மறந்து போயிடும். ஆனால் ஏதாவது ஒரு கடுமையான ஒரு சொல்ல பேசிட்டான்னு வச்சுக்கோங்க, அது ஒரு வாரம் 10 நாளைக்கு, ஒரு மாதம் 6 மாதத்துக்கு அப்படி அது இழுத்துட்டே போயிட்டுருக்கும். நீ எப்படி என்னை சொல்லலாம், நீ எப்படி இப்படி பேசலாம், 1000 தான் இருந்தாலும் நீ என்னை அப்படி பேசணுங்க தானே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் மனசில் ஓடும். அதுக்கு தயவு செஞ்சு இடம் கொடுக்காதீங்க. அடுத்ததாக திருமணமாகாத சகோதரிகளுக்கு திருமணத்திற்கான முயற்சி வெற்றி தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால ஜாதகமெல்லாம் பார்க்கும்போது ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்துட்டு பொருத்தமெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மாதமாகவும் காலமாகவும் இருக்குங்க. இந்த மாதம் பொருளாதாரம் எப்படி இருக்குது? 11ஆம் வீட்டில் அமர்ந்து அதிர்ஷ்டத்தையெல்லாம் அள்ளி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ரெடியில் இருக்கிறாரு. பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், வருமானம் சூப்பராக இருக்கும். வருமானம் உயர வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பொழுதுபோக்கை கண்டிப்பாக குறைச்சிக்கங்க. அதிகமாக அந்த மொபைல் நோண்டுறது, இந்த டிவி சினிமான்னு சொல்லி அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பிஸ்னஸ் ஒர்க் நெக்ஸ்ட் அதர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அஷ்டம சனியில் இழந்தத்தை பெறுவதற்கோ அல்லது அதற்கான ஒரு முயற்சியோ அதற்கான ஒரு ஐடியாவை கிடைக்கிறதுக்கோ இந்த மாதம் உங்களுக்கு செட் ஆகுங்க. ஸோ அதனால் நிதிநிலைக்கு பஞ்சம் இருக்காது. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஆக்கப்பூர்வமாக யோசிக்கிறீங்க, ஆக்கப்பூர்வமாக அந்த முடிவு எடுக்கிறீங்கிறத பொறுத்து உங்களுடைய எதிர்காலம் அமையும். அதுக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு அடித்தளம் இருக்கும். பணம் இல்லை, பிஸ்னஸ் சரியில்லை, புது வேலைக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன், ஒரு புதுசாக வண்டி வாங்கின அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன், ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்குன்னு நினைக்கிறேன், இந்த வேலை எனக்கு கிடைக்கிறன்னு நினைக்கிறேன், ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். பொதுவாக பொருளாதாரம் நிதிநிலை ஒர்க்குன்னு வரும்போது சோம்பலை குறைத்து பொழுதுபோக்கை குறைத்து வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு ஓய்வு, நீங்கள் உழைக்கிறதுக்கான ஓய்வு அதுக்கும் ஒரு 50-50 வச்சுக்கோங்க. வேலை ஓய்வு இந்த ரெண்டுக்கும் வந்து ஒரு 50-50 வச்சுட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சூப்பராக நிதிநிலை நல்லா வந்தாலுமே மருத்துவ செலவாக மாறாது. அதனால் அதை பார்த்துக்குங்க. பெண்களுக்கு எப்படி இருக்கும்? பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த செயலில் வெற்றி சூப்பராக கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை நல்லாயிருக்கும். இந்த குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை பெண்களுக்கு எதிராக வந்துச்சு அப்படின்னாலுமே ஒரு 10-15 நாளில் உங்களுக்கு சாதகமாக மாறும். உங்களை எல்லாம் புரிந்து நடந்துக்குவாங்க. அந்த பிரச்சனை பழைய பிரச்சனையுமே பார்த்திங்கன்னா ஒரு 10-15ஆம் தேதிக்கு மேலே சால்வ் ஆயிரும்.
இந்த ஒரு வருஷத்துக்கு நல்ல ஏற்றமான மாதமாக இருக்கும். நீங்களும் எப்படி ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறீங்க, நீங்கள் செய்கிற தொழிலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தாலுமே அது இந்த சக்ஸஸ் பத்தாது இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டான சக்ஸஸ் நமக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்முடைய யோசனையை மாற்றி யோசிக்கணும். மாற்றி யோசிக்கும்போது உங்களுடைய தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும், பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கும், குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகளுக்கு இந்த மாதம் ஒரு சின்னதாக காய்ச்சல், தலைவலி, சோம்பல் இது மாதிரியான ஒரு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்னதாக இருக்கும்போதே ஒரு மருத்துவ செலவு, மருத்துவம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாக மாறாது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு நாள் 2 நாளில் அந்த சோம்பலோட அந்த நோயும் சேர்ந்து போயிடும். குழந்தைங்க கண்டினியூவாக ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ அதனால் இதில் மட்டும் கவனமாக இருங்க. ஆரோக்கியம், முதல் வீட்டில் அமர்ந்த 3ஆம் வீட்டின் அதிபதி சூரிய பகவான் ஆரோக்கியத்தை கொடுப்பார். நோய் வந்தால் கூட இது தாங்கிறதுக்கான தைரியமான மனநிலை கொடுப்பார். சின்ன சின்ன நலக்குறை இருந்தாலுமே தினம் காலையில் சூரிய வெயிலில் போய் நிற்கணும். நல்லா உடம்புல படுற மாதிரி சூரிய வெயிலில் வார ஒரு டைம் 2 டைம் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் போய் நின்னீங்க அப்படின்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம உட்கரிச்சிட்டு நம்ம சூப்பராக ஒரு ஆரோக்கியமாக இருக்க முடியும். அந்த இம்யூனிட்டி பவர் சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இந்த மாதம் முழுவதுமே சோம்பல் கண்டிப்பாக இருக்கும். இந்த தலை சுற்றல் இருக்கும். எதை சாப்பிட்டாலும் இந்த வாமிட் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கும். சிறுநீரக தொற்று வந்து போகும். சில பேருக்கு சிறுநீரக தொற்று கண்டினியூவாக இருக்குது. என்ன மெடிசன் பார்த்தாலுமே சரியாகாது. நீங்கள் உடல் சூட்டை குறைச்சிங்க அப்படின்னா அந்த சிறுநீரக தொற்று சரியாகும். நீங்கள் சூட்டை குறைக்கிறதுக்காக நல்லா தண்ணி குடிக்கணும், ஒரு ஆயில் பாத் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் அதெல்லாம் செட் ஆகிக்குங்க. இந்த தொந்தரவு எல்லாமே இந்த 15ஆம் தேதிக்கு மேலே இதுவுமே சரியாகும். இந்த மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்க ஏதாவது வழிபாடு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வழிபாடு இல்லாமல் எந்த மாதத்தையும் நம்ம சிறப்பாக கொண்டு போக முடியாது. இந்த மாதம் முழுசுமே சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையுமே பெருமாள் கோயிலுக்கு போய் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனான புதன் பகவானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு அர்ச்சனை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அது சரி பண்ணிடும். பரிகாரம், ஆதரவற்றோருக்கு உணவு தானம் கொடுங்க. இல்லாதவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள். சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதியாவது உதவிக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த உதவி நன்றி எதிர்பார்க்காத உதவியாக திரும்ப நமக்கு கிடைக்கக்கூடிய உதவியாக நீங்கள் நினைக்க வேணாம். உதவி அப்படிங்கிறது இல்லாதவங்களுக்கு நாம் பண்ணுறது, அவங்கள்ட்ட நம்ம வாங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு செயல் கிடையாது. கொடுத்துட்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த நன்றிக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். திருப்தியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துகிட்டே இருங்க. இந்த மாதிரியான பரிகாரங்கள் நீங்கள் செய்யும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிட்டு வாங்க. மிதுனராசி நண்பர்களே, ஒரு போர்க்காலத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்த மாதிரி இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது அந்த அஷ்டம சனிக்கு அப்புறம் அந்த மாதிரியான ஒரு காலநிலையிலிருந்து வந்திருப்பீங்க. மன அழுத்தம், எவ்வளவோ பிரிவினைகள், அவமானங்கள், இதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை, அதோட விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தளராத மனம் இது நிறையாவும் உங்கள்கிட்ட இருக்கும். அது இன்னுமே கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கங்க. கடந்தது பழசு எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ ப்ரெசண்டில் நீங்கள் என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்க. எதை பற்றி யோசிக்க வேணாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நல்ல பேர் கெட்டுருச்சுன்னு நினச்சாலும் சரி, அது போனது தான். இனிமேல் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை தான் அதுக்கான பதிலாக இருக்குங்கிறனால நிச்சயமாக பெரிய லெவலில் வர போகிறீங்க. கண்டிப்பாக நல்லா உழைங்க, நல்லா தூங்குங்க, ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ரிலாக்ஸாக இருங்க. சரிங்களா? இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். அதுவும் இந்த சனி வக்கர பயிற்சி காலம் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த அவமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதத்தில் நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க நண்பர்களே. இது ஒரு பொது பலன் தான். இதில் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபாடு அப்படிங்கிறது இருக்கும். ஒரு திருமணத்திற்காகவோ அல்லது நல்ல காரியம் சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறதுனா உங்களுடைய சுய ஜாதகத்தை அவசியம் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கான வழிகாட்டுதல் மற்றும் ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்களுக்கான கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.